உங்க பொண்ணுக்கு வெக்கமானம்னு ஏதாவது இருக்கா? என்ன மன்னிச்சிடுங்க. நான் என் பொண்ணை கண்டிச்சு திட்டி புரிய வச்சுட்டேன். அவளை ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். பொண்ணு முழுக்க முழுக்க என் கண்காணிப்புல தான் இருக்கா. என்ன பொண்ணை எப்பவுமே இப்படி கண்காணிப்புல வைக்க வேண்டியது இருக்கா என்ன? அப்படின்னா பொண்ணுக்கு எப்ப வேணாலும் வீட்டை விட்டு ஓடி போற பழக்கம் இருக்கா? கடவுளே, இன்னும் என்னெல்லாம் தெரிய வரப்போகுதோ. நாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா எங்க அர்ஜுனன் சொல்லிட்டு இருந்தா நம்ம வேணும்னா இந்த சம்பந்தத்தை முடிச்சுக்கலாம்னே. பாருங்க, அது எங்க நோக்கம் அது இல்லவே இல்லைங்க. அப்புறம் பொண்ணு தானா ஒன்றும் போகலையே, மாப்பிள்ளை கூப்பிட்டதால அவரை பார்க்க போயிட்டா. வருங்கால மாப்பிள்ளை கோபிச்சுக்க கூடாதுன்னு அந்த பொண்ணு நினைச்சிருக்கு. அது சம்மந்தி அம்மா, இந்த விஷயத்துக்காக நீங்க என்ன ஏற்கனவே திட்டிட்டீங்க. நான் வெக்கப்படுறேன், கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இந்த சம்பந்தத்தை முடிக்காதீங்க. நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். இந்த விஷயம் ஞாபகம் இருக்கட்டும். இந்த கல்யாணம் என் தயவால நடக்குதுன்னு. சரிங்க சம்பந்தியமா, நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஆஹானா காதுல ஏறுற மாதிரி சொல்லிட்டேன். இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு வேற ஏதாவது குடும்பமா இருந்திருந்தா இந்நேரமா சம்பந்தத்தை முடிச்சிருப்பாங்க. சரி போதுங்க, ரொம்ப ஆகிடுச்சு. வந்த விஷயத்த பத்தி பேசுங்க. சரிங்க, நீங்களே சொல்லுங்க. ஆமா ஆமா, நாங்க எதுவும் சொல்லலைன்னா நீங்க அமைதியா தான் நிப்பீங்க போல. அட, நாங்க வரதட்சணை எதுவும் வேணாம்னு சொன்னதும் போதும்னு கவலை விட்டதுன்னு இருக்கீங்க போல. சீர்சனத்தை பத்தியாவது யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல அதுவும் தர மாட்டீங்களா? இல்லங்க, அப்படி இல்ல. நாங்க சீர் செய்ய ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி 1-2 நாள்ல எல்லா ஏற்பாடும் ஆயிடுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் எங்க வீட்டுல எத்தனை பேருக்கு சீர் செய்யணும்னு? உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அனுப்புவாங்க. அப்போ எங்க வீட்டுல உங்க கண்ணுக்கு தெரியறவங்க மட்டும்தான் எங்க குடும்பமா? எங்களுக்கு சொந்தக்காரங்க பங்காளிங்க வேற யாரும் இல்லையா? இல்ல சம்மந்தி அம்மா, நீங்களே சொல்லுங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணிடுறோம். பாருங்க, நாங்க உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டோம், எங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்ல, எந்த கோரிக்கையும் இல்லைன்னு. ஆனா இப்போ சீர்னு பார்த்தா குறைஞ்சது 50 பேருக்காவது இருக்கணும். ஆமா 50. ஏன் இப்படி அதிர்ச்சி ஆகுறீங்க? நாங்க உங்ககிட்ட கேட்கலையே மாப்பிள்ளைக்கு எவ்வளவு தங்கம் கொடுப்பீங்க, எத்தனை பவுன் போடுவீங்கன்னு. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் செய்ய நீங்க என்ன தருவீங்கன்னு கூட நாங்க கேட்கல. சொந்தக்காரங்க மத்தியில எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, மரியாதை இருக்கு. இந்த வீட்டு கடைசி பையன் அர்ஜுன் அரசாங்க வேலையில இருக்கான். இப்போ அவன் கல்யாணத்தை எப்படிப்பட்ட குடும்பத்துல பண்றேன்? நீங்க செய்யற சீர் வச்சுதானே சொந்தக்காரங்களுக்கு அது தெரியும். அப்புறம் வீட்டு பெரியவங்க கால்ல விழுந்து உங்க பொண்ணு ஆசீர்வாதம் வாங்கும் போது சீர் எதுவும் தரமாட்டாளா? 50க்கு குறைஞ்சா வேலைக்கு ஆகாது. சம்மந்தி அம்மா, நான் மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். என் தம்பி எங்களுக்காக எதுவும் விட்டுட்டு போகல. என்ன செய்யணும்னாலும் நாங்க தான் பார்த்து செய்யணும். ஆனா உங்க பையன் நல்ல வேலையில தானே இருக்கான். ஆமாங்க, வேலை செய்யறான் தான். ஆனா எங்க மொத்த குடும்பமுமே அவனோட வேலையை நம்பி தான் இருக்கு. எங்க குடும்பம் ரொம்ப பெருசு, ஆனா என்னோட பென்ஷன் ரொம்ப கம்மி. அதாவது என் குடும்பத்துல என் பையன், அவனோட மனைவி, 2 குழந்தைங்க, என்னோட மனைவி, இத்தனை பேரோட செலவும் இருக்குல்ல. 50 பேருக்கு சீர் செய்யறது என் ஒருத்தனால முடியாத காரியங்க. மவங்கிட்ட சொன்னா அவன் மருமக கிட்ட சொல்லிடுவான், மருமவ வீட்டைய 2 ஆக்கிடுவா. பாருங்க, நான் எவ்வளோ கையால் ஆகாதவன்னு உங்க முன்னாடி என் நிலைமைய சொல்லிட்டேன். இப்போ உங்க இயலாமைக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எல்லாம் பேசி முடிச்சுதானே கல்யாணம் பண்றோம். இது ஒன்றும் காதல் கல்யாணம் கிடையாது. கல்யாண சடங்கு சம்பிரதாயங்களை மதிக்காம இருக்கிறதுக்கு. அப்புறம் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி பேரம் பேசிட்டே இருப்பீங்க? 50 பேருக்கு சீர் ஏற்பாடு ஆகியிருக்கணும், ஒண்ணு கூட குறையக்கூடாது. ஏக் பீ கம் நஹி. அப்புறம் ஆமா, கல்யாணத்துல சாப்பாடு பிரமாதமா இருக்கணும். விருந்தாளிங்க சாப்பிட்டுட்டு குறை எதுவும் சொல்லிடக்கூடாது. சரிங்க சம்மந்தி அம்மா, நாங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க ஒரு நிமிஷம். நான் எடுத்துக்கிறேம்மா. மதியம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மதிய சாப்பாடு சாப்பிட்டு போலாமே. ஐயோ, இல்ல, நான் கொஞ்சம் பேச வந்தேன், பேசி முடிச்சாச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க, மாமா உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரவா? அட, இந்த நேரத்துல நான் எப்ப டீ குடிச்சிருக்கேன்?
மறுபடியும் அதிகமா டீ போட்டுட்டியா நீ? ஒரு கப்புக்கு பதிலா எத்தனை கப் போட்ட? 2 கப் தான் போட்டேன். எனக்கு தோணுச்சு மாமாவும் ஒருவேளை குடிப்பாருன்னு. சரி சரி, இப்போ போட்டுட்டல, அதை மூடி வை. சாயங்காலம் சூடு பண்ணி குடிச்சுக்கலாம். சரிங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது எங்க வீட்ல எதையும் வீணாக்க மாட்டோம்னு. ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. பணம் சம்பாதிக்க உழைக்கத்தான் வேண்டியிருக்கு. பணத்தை வீணாக்குறது ரொம்ப தப்பான விஷயம் தாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த விஷயத்துல உங்க பொண்ணு எப்படி? மகாலட்சுமியை மதிப்பாளா, இல்ல வாயாடுற மாதிரி பணத்தை வீணாக்குறதுலயும் வேகமா இருப்பாளா? இல்ல இல்ல சம்பந்தி அம்மா, அவகிட்ட வீணாக்குறதுக்கு ஏதுங்க பணம்? அங்க அவளுக்கு எதுவும் கிடைக்கல, ஆனா இங்க வந்தா எல்லாம் கிடைச்சிடுந்தான். அதுக்காக இங்க வந்து கண்டபடி செலவு பண்ணலாம்னு அர்த்தம் இல்ல. இப்ப வரப்போற புருஷன் அரசாங்க வேலையில இருக்கான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் அவன் சம்பளத்துல உங்க பொண்ணுக்கு மட்டும்தான் உரிமைன்னு ஆயிடாது. பாருங்க, எங்க பையன் இருக்கானே, அவன் சம்பளம் முழுசையும் கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பான். எங்க அண்ணி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல எங்க அண்ணி விருப்பப்படி தான் எல்லாம் நடக்குது. இனிமேலும் அப்படித்தான் நடக்கும். என்கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமாங்க? நான் கிளம்புறேன். சொன்ன சீர்வரிசையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா இருக்கணும். 50 பேருக்கு சீர்னு சொன்னா ஏதோ கிடைச்சதை எடுத்து கொடுத்துடலாம்னு அர்த்தம் இல்ல. அப்படி இருந்தா திருப்பி அனுப்பிடுவோம். அட என்னங்க இப்படி பேசுறீங்க சம்பந்திமா? மாப்பிள்ளை வீட்டுக்கு செய்யற சீர் தானே, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்குவோம். அப்புறம் சம்பந்தி அம்மா, எங்க கௌரவத்தையும் நாங்க பாக்கணும்ல. நான் என் பையனுக்கு புரிய வச்சுட்டேன், அவன் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு. நீங்களும் உங்க பொண்ணுக்கு புரிய வச்சிடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ண தேவையில்லைன்னு. நிச்சயமாங்க, நான் அவளுக்கு சொல்லிடுறேங்க. சம்பந்தி அம்மா, உங்களுக்கு தான் தெரியுமே, இன்னும் 1-2 மாசத்துல புருஷன் பொண்டாட்டி ஆக போறவங்க தானே. புருஷன் பொண்டாட்டி ஆக போறவங்கன்னா அதுக்காக இப்படி வெளியில சுத்தலாமா? விளையும் பயிர் முளையிலே தெரியும்னு சொல்லுவாங்க அக்கா. பாருங்கண்ணே, எங்க வீட்டு மருமக இருக்கால, அவ்வளோ அப்பாவி இல்ல, இன்னும் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி வைங்க. கல்யாணத்துக்கு பிறகு என்ன வேணா செய்யட்டும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன? ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறேன், என் பையனுக்கு ப்ரொமோஷன் பரீட்சை வருது. கல்யாணத்துக்கு பிறகு உங்க பொண்ணு அவனை ரொம்ப பிஸியா வச்சிருந்தான்னா அது சரிப்பட்டு வராது. சரிங்க, மாப்பிள்ளையோட ப்ரொமோஷன் விஷயத்தை கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் சொல்றேன், அவன் படிப்புக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. சரிங்க, நான் கிளம்புறேன். இந்த கடவுள் வாய் கொடுத்தாருன்னு என்ன வேணா பேசுவாங்களா? 50 பேருக்கு சீர் வரிசை. அட எங்க இருந்து கொடுக்கறது 50 பேருக்கு சீர்? என்னால முடியாதுப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? அங்க ஒன்னும் பேச முடியல, இங்க வந்து கத்துறீங்க நீங்க. ஆட ஒரு தனி ஆளு எவ்வளவுதான் செய்யறது? எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. இவங்க கல்யாணத்துக்காக பட்னி கிடக்க முடியுமா? அம்மா, நம்ம அவங்க கிட்ட சொல்லிடுவோம் எங்களால சீர் செய்ய முடியாதுன்னு. அப்புறம் எது நடக்குதோ நடக்கட்டும். இல்ல ஹானா, நம்ம வழக்கப்படி மாப்பிள்ளை வீட்டுக்கு சீர் கொடுக்கணும். அப்புறம் அவங்களும் நமக்கு ஏதாவது அனுப்புவாங்க இல்லையா? ஆனா வித்தியாசம் என்னன்னா, நம்ம இவ்வளவு சீர் வேணும்னு கேட்க முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு சொந்தக்காரங்க அதிகமா இருக்கலாம். நீ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிடாத. சீர் செய்ய அப்படி எவ்வளவு செலவாகும்? ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்னு கணக்கு போட்டா கூட 50,000 ரூபாய்க்கு குறையாம செலவாகும். யாராவது 1000 ரூபாய்க்கு குறைவா புடவை எடுத்து கொடுப்பாங்களா? சிலருக்கு அதிகமா தர வேண்டி இருக்கும், இல்லைன்னா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அட இந்த சம்பந்தி அம்மாவோட நாக்கு என்ன கத்தரிக்கோல் மாதிரி வெட்டுது. அதுக்கு மேல ஒரு அத்தை, சின்னம்மா, 3 மருமகளுங்க இருக்காங்க. அவங்கள கம்மியான காசுல சமாளிக்க முடியாது. குறைஞ்சது 75,000 ரூபாயாவது செலவாகும். என்னால முடியாது, இது எனக்கு மீறின விஷயம். பாருங்க மாமா, நான் முதல்ல சொல்லிடுறேன், உங்க பையனால இவ்ளோ பணம் கொடுக்க முடியாது. ஏமா, நான் அவனுக்காக சொல்லல, அவனாலையும் கொடுக்க முடியாது. நம்ம எங்க இருந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்றது? அட சாப்பாடு செலவை நாம தானே பாக்குறோம். இதுக்கு மேலையும் அவங்க இப்படி டிமாண்ட் வச்சா இந்த கல்யாணத்தை நம்மால நடத்த முடியாது. சரிங்க மாமா, சீர்வரிசைக்கு பணத்தை நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். கேட்டீங்களா? இவ ஏற்பாடு பண்ணிடுவாளாம். எங்க இருந்து ஏற்பாடு பண்ணுவனியா? நீதான் சொன்னிய உன்கிட்ட காசே இல்லைன்னு. ஆமா இல்ல, நீ எங்களுக்கு தான் பணம் தர விரும்பல. இருக்கோமே இளிச்சவாயி, முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க பாக்கெட்ல இருந்தே பணத்தை புடுங்கலான்னு பாக்குறீங்க 2 பேரும்.
பெரியம்மா கொஞ்ச நாள் முன்னாடி தான் பெரியப்பா கையில 25,000 ரூபாய் கொடுத்தேன். அப்ப அம்மாவுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கலையேனா? 25,000 ரூபாய்க்காக இவ்வளவு பேச்சு பேசுறியாமா? உன் கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் செலவாக போகுது. பெரியப்பா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எங்க சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எங்க துணிய போட்டுக்கிட்டு எங்க வீட்ல இருந்துட்டு எங்களையே எதிர்த்து பேசுறியா? அண்ணி, நான் யாரையும் எதிர்த்து பேசல. பெர்த்தே, உன் வாய மூடு. உன் கல்யாணம் நிக்கிற நிலைமையில இருந்தது. இப்போ உங்க பெரியப்பா போய் அங்க எல்லார்கிட்டயும் கெஞ்சி கூத்தாடி உன் கல்யாணத்தை காப்பாத்திட்டு வந்திருக்காரு. பெரியம்மா, கல்யாணம் நிக்கிறதா இருந்தா நிக்கட்டும். யாரு பெரியப்பாவை அவங்க கால்ல விழ சொல்லி சொன்னா? ஆஹா, நான் உன்னை சும்மா இருக்க சொன்னேன்ல. ஆனா அம்மா, இல்ல, நான் இருக்கேன்ல இங்க. நீ நடுவுல பேச வேண்டிய அவசியம் இல்ல. பாத்துட்டே இரு நீ, பாத்துட்டே இரு. கல்யாணமான 2 நாள்ல புகுந்த வீட்டுல இருந்து திருப்பி அனுப்பிடலைனா பாரு. அப்புறம் ஆமா, அப்படி அவங்க உன்னை திருப்பி அனுப்பிச்சிட்டா எங்காவது மரத்தடியில போய் தங்கிடு. இதுதான் பிறந்த வீடுன்னு நினைச்சு இங்க வர்ற தப்ப மட்டும் பண்ணிடாத. இப்ப விடுங்க சித்தி அக்கா. என் பொண்ணுக்காக வச்சிருக்க நகையெல்லாம் இருக்குல்ல, வளையல், கம்மல், கழுத்துல போடுற நெக்லஸ் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் அதுல இருந்து கொஞ்சம் வித்துடுறேன். வேணும்னா கல்யாணம் அன்னைக்கு அவளுக்கு கவரிங் நகை போட்டு அலங்கரிச்சுடுறேன். இந்த புத்தியை நீ முன்னாடியே உபயோகிச்சிருக்கலாம். அப்புறம் நீ, உன் புருஷன் தான் பெரிய பணக்காரனாச்சே, நல்ல வேலையில இருக்கான்ல, ஒரு போன் பண்ணதுமே அவனை பார்க்க ஓடி போனியே. அவனை பார்க்க போனப்பவே சொல்லி இருக்கலாம்ல, உன் அம்மா கிட்ட ஒண்ணும் இல்லன்னு, கண்டதையும் கேட்டு டிமாண்ட் பண்ண வேண்டாம்னு. அப்படி செய்யணும்னா எங்களுக்கு பண்ணுங்கன்னு. பெரியம்மா, என்ன உங்க வருங்கால மாப்பிள்ளை கிட்ட பணம் கேட்க சொல்றீங்களா? இல்ல எங்க அம்மா கிட்ட சீர் செய்ய காசு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த சம்பந்தம் உறுதியாக இருக்குமா? அப்புறம் பெரியப்பாவோட கௌரவம் என்ன ஆகுறது அவங்க முன்னாடி? விடுங்க அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. என் பொண்ணுக்காக நான் சேர்த்து வச்ச நகைகளை வித்து நான் சமாளிச்சுக்கிறேன். அவ அதிர்ஷ்டம் நல்லா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புருஷன் அவளுக்கு புது நகை பண்ணி போடுவான். ஒருவேளை கல்யாண நேரத்துல யாருக்காவது தெரிஞ்சு போச்சுன்னா பொண்ணு போட்டிருக்கிறது கவரிங் நகைன்னு, அப்போ? இல்ல, அப்படி எப்படி நடக்கும்? கல்யாணம் அன்னைக்கு நகை கடைக்காரரையா கூட்டிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. அம்மா, உன்கிட்ட எனக்காக வச்சிருக்கிற எல்லா நகையையும் வித்துடு. அதுல வர்ற பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் பெரியப்பா கையில கொடுத்துடு. அது மட்டும் இல்லாம பெரியப்பா தானே சொல்லிட்டு இருக்காரு, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் மட்டும் ஏன் பொறுப்பெடுக்கணும்னு. போதும். ரொம்ப பேசிட்டீங்க. நீங்க சீர்வரிசையை மட்டும் பாருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. பேசி தொண்டை வறண்டு போச்சு, கொஞ்சம் தண்ணி குடுமா. இந்தாங்க தண்ணி குடிங்க. சரி மருமகளே, நான் உனக்கு பணம் தர்றேன். நீ சீர் புடவைகளை வாங்கிட்டு வா. உன் செலக்ஷன் நல்லா இருக்கும்ல, அவங்களுக்கும் பிடிக்கும். சின்னத்தை நீங்க பணத்தை மட்டும் கொடுங்க, புடவை நான் வாங்கி தர்றேன். இது என்ன பெரிய விஷயம்? அஹானா கண்ணா, வா நாம கிளம்பணும். அந்த பழைய ஏரியால ஒரு நகை கடை இருக்கு, அங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. ராபி தம்பி இருக்காரான்னு பாப்போம். கையில நேரமும் ரொம்ப கம்மியா இருக்குல்ல, அக்கா இன்னைக்கே எல்லா வேலையும் முடிச்சிடலாம்னு பாக்குறேன். உனக்கு சரின்னு படுறத செய். காசு கொடுத்தாதான் சீர் வரும். இனிமே உன் மாமா அவங்க கிட்ட போய் இத பத்தி எதுவும் பேச மாட்டாரு. என்ன பண்ணணுமோ நீயே பண்ணு. போகட்டுமே, விடுங்க அக்கா. 3-4 நாள் விஷயம் தானே, அதுக்கு பிறகு சதைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவளுக்கு நல்லா சொல்லி வச்சிருக்கேன். அதாவது இதுக்கப்புறம் அவ இங்க காலடி எடுத்து வைக்க மாட்டாளே. நான் செத்து போயிட்டேன்னு செய்தி கிடைக்கிற வரைக்கும் அவ இங்க வரமாட்டா. சித்தி, இதெல்லாம் நீங்க கோவத்துல சொல்றீங்க. இல்ல மருமகளே, எங்களை மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு கோவம் எல்லாம் நல்லா இருக்காது. யதார்த்தத்தை தான் சொன்னேன். ஆனா போமா, போய் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் எடு, கடைக்கு கொண்டு போகணும்ல. வாங்க. வணக்கம் மேடம்.
கொஞ்சம் நகைய விற்கணுங்க. உங்க கடையில ராபி தம்பி வேலை செய்யறாருல, அவர் இருக்காரா இன்னைக்கு? இல்லைங்க, ராபி தம்பி இப்போ இங்கே வேலை செய்கிறதில்ல. அப்படியா? அது அவர் எங்களுக்கு கொஞ்சம் பழக்கம். அதான் இப்ப நீங்க பழைய நகையை வாங்குவீங்க தானே? கொஞ்சம் பழைய நகையை விற்கணும். திடீர்னு ஏன் பழைய நகைகளை விற்கிறீங்க? ஆமாங்க, ரொம்ப முக்கியமான தேவை. அதனால பண தேவை அதிகமா இருக்கு. இப்படி வாங்க, உட்காருங்க. ஆமா, உட்காருங்க. நகை ஒன்றும் அதிகமா இல்லை, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. இந்த வேலையெல்லாம் அவசரத்தில் நடக்காதுங்க. காட்டுங்க என்ன நகைன்னு. இந்தாங்க. இந்த நகைக்கெல்லாம் பில்லு இருக்கா உங்ககிட்ட? அது நகை ரொம்ப பழசுங்க, அதனால பில் எல்லாம் இல்லை எங்க கிட்ட. நீங்கள் உட்காருங்க, நான் தண்ணி கொண்டு வர சொல்கிறேன். எப்படியாவது இவங்களை உட்கார வைக்கணும். பழைய தங்கம் ரசீதும் இல்லை, கண்டிப்பாக திருட்டு நகையாக தான் இருக்கும். பயந்து அந்த பொம்பளை பேசுகிறா, ஏதோ தில்லுமுள்ளு இருக்கு. போன வாரம் கூட இப்படித்தான் ஒரு பொம்பளை பழைய நகை கொண்டு வந்து மாட்டிக்கிட்டா. ஆமாம் சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் கொடு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? ஆமாம் சார், நான் சிராக் ஜுவல்லர்ஸ்லேருந்து பேசுகிறேன். அதான் இந்த போன வாரம் கேஸ் நடந்த கடை மேலே சொல்லு சார். போன வாரம் அந்த மாதிரி கேஸ் மறுபடியும் வந்திருக்கு சார். 2 பொம்பளைங்க பழைய நகை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பில் கூட இல்லை சார். எங்களுக்கு என்ன சந்தேகம்னா திருடிட்டு வந்திருப்பாங்களோன்னு தோணுது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு திருட்டு புகார் வந்தது. ஒரு வேலைக்காரி நெக்லஸை திருடிட்டு ஓடிட்டாலாம். சரி, ஒரு நிமிஷம். உங்கள் கடைக்கு வந்திருக்க அந்த 2 பொம்பளைங்க பார்க்க எப்படி இருக்காங்க? பொண்ணு நல்லா டிப்டாப்பாக இருக்கா, ஆனால் அம்மா தான் பரிதாபமாக இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்களே வேலைக்காரி, அதே மாதிரி தான் சார். ஓகே, நான் பார்க்குறேன், அவங்கள நிறுத்தி வைங்க. அண்ணே, எங்களை எவ்வளவு நேரமா உட்கார வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. நீங்க சும்மா தானே இருக்கீங்க, நகையை ஒரு தடவை பாருங்க. கொடுங்க. இந்த நகை உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? எங்க இருந்து கிடைச்சதுன்னா, இது எங்களோட சொந்த நகைங்க. தேவை இருக்கு, அதான் விக்கிறோம். சரி, நான் 2 நிமிஷத்துல செக் பண்ணிட்டு வரேன். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். பையன் கல்யாணத்துக்கு நகை எடுக்கணும், யாரு காட்டுவா? வாங்கம்மா, நானே காட்டுறேன் உங்களுக்கு. எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? உங்க சின்ன பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சா? என்ன? பையனுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு, அதான் நகை வாங்க வந்தோம். இல்லைன்னா ஏன் வரப்போறோம்? காட்டுங்க உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு. ஆனா ஒண்ணு, ரொம்ப வெயிட்டா வேண்டாம், கொஞ்சம் லேசா கம்மி விலையில உடைக்கிற மாதிரி காட்டுங்க. கண்டிப்பா, இப்பெல்லாம் எல்லாம் கிடைக்குது. லேசா இருந்தாலும் நல்லா உடைக்கிற மாதிரி காட்டுறேன். காட்டுங்க. ஆனா ஜாக்கிரதை, நம்ம நகை விற்க வந்தோம்னு அவங்க கிட்ட சொன்னேன்னா, அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா சொல்லு, பழைய நகையை மாத்திட்டு புது நகை வாங்க வந்தோம்னு. இங்க பாருங்க. நீங்களா? நல்லா இருமா. நல்லா இரு. இருக்கட்டும்மா. பொண்ணு கல்யாணத்துக்கு நகை எடுக்க பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஏதோ சொன்னீங்களே, எங்க கிட்ட காசு இல்லை, நாங்க ரொம்ப ஏழை அப்படின்னு. இப்போ பணம் எங்க வந்துச்சு நகை வாங்குறதுக்கு? அது அம்மா தனியா எங்கேயும் போக மாட்டாங்க, வழி தெரியாது, அதான். அப்ப நீ தனியா எங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருப்பியா என்ன? எல்லா வழியும் தெரியுமா உனக்கு? என்ன அத்தை இப்படி பேசுறீங்க? நீங்க படிச்ச பொண்ணு, காலேஜ் போறா, அவ்வளோ கூட விவரம் இருக்காதா? அது
இவ தான் எனக்கு ஊன்றுகோல் மாதிரி. நான் எங்க போனாலும் இவளை கூட்டிட்டு தான் போவேன். வீட்ல மத்தவங்களுக்கு எங்க நேரம் இருக்குமாதான். போதும் போதும், எனக்கு புரிஞ்சது. சரி, என்னென்ன நகை வாங்குனீங்க? அம்மா அதை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இவங்க என்ன நகை வாங்க வந்தாங்கன்னு. சும்மாதான். என் பையனோட வருங்கால பொண்டாட்டிக்கு நகை வாங்க வந்திருக்கேன். ஒரே கடையில வாங்குறதால ஒரே மாதிரி டிசைனா அமைஞ்சிடக்கூடாதுல, அதான் கேட்டேன். இல்லங்கம்மா, இன்னும் எதுவும் வாங்கல. சரி, போய் என்ன வேணுமோ வாங்குங்க, எங்களையும் வாங்க விடுங்க. வாங்க அண்ணி, பார்த்து எடுத்துட்டு கிளம்பலாம். லேட் ஆயிடும், வீட்டுக்கு வேற போகணும். இந்த கடை எங்க வீட்ல இருந்து தூரம் தான், ஆனா இங்க எங்களுக்கு நல்ல பழக்கமான கடை, அதான் இங்க வரும். ஆனா நீங்க உங்க பர்ச்சேஸை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம். சரிங்க, வரேங்கம்மா. ஏய், ஒரு விஷயம் கேட்டுக்கோ. அர்ஜுன் ஆபீஸ் எங்க பக்கத்துல தான் இருக்கு. நாங்க வரோன்னு சொன்னதும் அவனும் வர்றேன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். நீ அவன் கிட்ட அரட்டை அடிச்சுட்டு இருக்காத. ஆனா நான் வாமா போலாம். இங்க இருந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. நகை திருட்டு கேஸ் சம்பந்தமா அந்த திருடங்க உள்ள உட்கார வச்சிருக்கோம். இதோட எடையும் விலையும் சொல்லு. இங்க ஏன் திடீர்னு போலீஸ் வந்திருக்கு? அம்மா, நீங்க பேசிட்டு இருந்தீங்களே ஒரு பொண்ணு, அப்புறம் அவங்க அம்மா, அவங்க உங்களுக்கு என்ன உறவுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க பழைய நகையை விற்க கொண்டு வந்திருக்காங்க. திருட்டு நகையா இருக்குமோன்னு சந்தேகமா இருந்துச்சு. மேடம், எங்களுக்கு யார் மேல சந்தேகம் வந்தாலும் உடனே போலீஸை கூப்பிட்டுடுவோம். கோகுன், என்னப்பா நடக்குது இங்க? அண்ணி, ஒரு திருடியோட பொண்ணையா நம்ம வீட்டு மருமகளா ஆக்க போறோம். இருங்க ஒரு நிமிஷம், இது சரியா விசாரிக்கா. உங்க பையன் கல்யாணம் அந்த பொண்ணோட தான் நடக்க போகுதா? நம்மளாம் எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுக்குவாங்க. இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? எக்ஸ்கியூஸ் மீ மேம்,